Hi students, நம்ம இந்த வீடியோல டெஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது வந்து 720, 120, 24 கம்மி ஆயிட்டே வந்திருக்கு. ஒண்ணு இது சப்ட்ராக்ஷன்ல இருக்கும், இல்ல டிவிஷன்ல இருக்கும். ரெண்டே ஆப்ஷன் தான். இப்போ இது வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. இது வந்து நான் ரெண்டு விதமா சொல்றேன். ஒன்னு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, இப்போ வந்து 720 எதால டிவைட் பண்ணா 120 வருது அப்படின்னு பார்க்கணும். 6 ஆல டிவைட் பண்ணா 120 கிடைக்குது. 120 5 ஆல டிவைட் பண்ணும்போது 24 கிடைக்குது. 24 4 ஆல டிவைட் பண்ணா 6 கிடைச்சிருக்கு. 6 3 ஆல டிவைட் பண்ணா 2, 2 2 ஆல டிவைட் பண்ணா 1. அப்போ 1 1 ஆல டிவைட் பண்ணி தான் இங்க எழுதியிருப்பாங்க. டெஃபினட்டா இந்த ஆன்சர் 1 தான். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த டிவிஷன் டக்குன்னு யோசிக்க வரலன்னா நீங்க இப்படி கூட பண்ணிருக்கலாம். இப்போ இந்த 1 கூட மல்டிபிள் பை 2 பண்ணியிருக்காங்க. 1 2s are 2. அடுத்து 2ல இருந்து இந்த 6 வரதுக்கு இங்க மல்டிபிள் பை 3 பண்ணியிருக்காங்க. 2 3s are 6. 6 4s are 24, 5s are 120, 6 are 720. இப்படி இங்க இருந்து மல்டிபிள்லாம் யோசிக்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 1 ஆல மல்டிபிள் பண்ணி தான் வந்திருக்கும். அதனால கூட 1 நம்ம சொல்லியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் 4th ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 77ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3, அடுத்த நம்பர் வந்து 4. அதாவது 3 கூட ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணி இந்த 4 வந்திருக்கு. இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கு. என்ன மல்டிபிள்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா அடிஷன்ல தான் இருக்கும். அடுத்த நம்பர் வந்து இங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. 4 கூட 8 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர் 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 27 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே என்ன 1 8 27 அடிஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 1 கியூப் பண்ணால் 1 ஆட் ஆயிருக்கு. அடுத்து 2 கியூப் பண்ணால் 8 ஆட் பண்ணியிருக்காங்க. 3 கியூப் பண்ணால் 27 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது 4ஓட கியூபான 64 தான் ஆட் ஆயிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி 103 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற நம்பர் 5ஓட கியூபாக இருக்கணும். 5ஓட கியூப் 125. அப்போ 103 கூட 125 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 228 கிடைக்குது. அது நம்மளோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 78 பாருங்க. 0 இருக்குது, அதுக்கப்புறம் 2 5 இன்க்ரீசிங் நம்பர் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே 0லேருந்து 2க்கு வந்து +2 ஆட் ஆகிருக்கு. அடுத்து 2லேருந்து 3க்கு +3 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து +5 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து +7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல 2 இல்லைன்னா 3 5 7ன்றது ஆட் நம்பர் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 2வும் கொடுத்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பரை தான் அவங்க அடிஷனுக்காக எடுத்திருக்காங்க. அப்போ 7க்கு அப்புறமா வர ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 9 10லாம் ப்ரைம் நம்பர் கிடையாது. அது எல்லாமே வேறு டேபிள்ஸில் வந்துடும். இங்கே வந்து அப்போ நெக்ஸ்ட்டு 11 தான் ப்ரைம் நம்பர். 11 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இங்கே 28ன்னு வந்திருக்கு. அடுத்த நம்பர் 11க்கு அடுத்து வரப்போகிற ப்ரைம் நம்பர் வந்து 13. அப்போ 13 தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ 28 கூட 13 ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்போ 41 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்களேன். 0 6 24 60 இந்த மாதிரி இருக்குது. இந்த நம்பர் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட் நம்பர் 0 எப்படி வந்திருக்குன்னா 1 கியூப்லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 - 1 0ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து 6ன்ற நம்பர் 2 கியூப்லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 2 கியூப் பண்ணால் 8, 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6. அடுத்த நம்பர் 3 கியூப்லேருந்து 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 27 - 3 24. அப்போ இந்த ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. முதல் 3 நம்பரும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்த நம்பர்ஸும் கரெக்டாக வந்திருக்கு. 4 கியூப் பண்ணி 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 4 கியூப் பண்ணால் 64, 64ல் 4 மைனஸ் பண்ணால் 60 கரெக்டாக இருக்குது. அடுத்து 5 கியூப்லேருந்து 5 மைனஸ் பண்ணோம், 125 கிடைக்கும். -5 பண்ணால் 120. அடுத்த நம்பர் 6 கியூப்லேருந்து 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 216லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 210 கரெக்டாக வந்திருக்கு. அப்போ அடுத்து வரப்போகிற நம்பர் டெஃபினட்டாக 7 கியூப்லேருந்து 7 மைனஸ் பண்ணியிருக்கணும். 7 கியூப்னா 7 × 7 × 7 343. 343லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 336 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து நம்பர்ஸும் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது. இது 2 பாக்ஸில் 1 டிஜிட் நம்பர் இருக்குது, நடுவில் வந்து 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 3 9s are 27 நடுவில் எழுதியிருக்காங்க. இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 7 3s are 21ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ கடைசி 2 பாக்ஸில் இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணி சென்டர் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கே 4ம் இங்கே 6ம் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக நடுவில் மல்டிபிள் பண்ணி 24 அவங்க போட்டிருக்கணும். ஆனால் 2 ஆப்ஷன் 24ல் இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபபெட்டையும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதில் பாருங்கள், சி இருக்குது. சிக்கு அப்புறம் டின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இக்கு அப்புறம் எஃப் விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க. ஒரு லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் பார்க்கும்போது எஃப் இருக்குது. எஃப்க்கு அப்புறம் ஜி ஹெச் ஐ 3 லெட்டர் விட்டுட்டு தான் ஜே எழுதியிருக்காங்க. ஜேக்கு அப்புறம் கே
எம் 3 லெட்டர் விட்டு தான் என் எழுதியிருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில 3 லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ நடுவில் கண்டிப்பாக 2 லெட்டர் தான் மிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டிக்கு அப்புறம் இயும் எஃப்ஐயும் விட்டுட்டு டெஃபினட்டாக இங்கே ஜி தான் வந்திருக்கும். 24G அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி 4ஆக பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு இந்த இடத்துல 3 நம்பர் எழுதியிருக்காங்க. இங்கே சென்டரில் ஒரு நம்பர் எழுதியிருக்காங்களா? இப்போ இந்த ஒரே ஒரு குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் எழுதியிருக்க நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது, இதில் 7 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் வந்து 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 3 பேரோட ஆவரேஜையும் கண்டுபிடிச்சி அவங்கள ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க. அது என்னது ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறது. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் 15 கிடைக்குதா? 15 3ஆல் டிவைட் பண்ணிட்டா 5 கிடைக்கும். 5 தான் இவங்க 3 பேரோட ஆவரேஜ். இந்த 5 தான் ஸ்கொயர் பண்ணி இங்கே நடுவில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இதே மாதிரி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு பார்க்கணும். இவங்க 3 பேரோட ஆவரேஜ்ன்றது 3 பேரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறது தானே ஆவரேஜ். இப்போ இங்கே வந்து 7ம் 3ம் 10, 10ம் 8ம் 18. 18 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அது நம்மளோட 6 ஸ்கொயர் பண்ணி தான் இந்த இடத்துல அவங்க என்னென்னு எழுதியிருக்காங்க 36 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ ரூல் கரெக்டாக இருக்குது. இவங்களுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 12 4 8 ஆட் பண்ணும்போது 24 கிடைக்கும். 24 3ஆல் டிவைட் பண்ணும்போது 8 ஸ்கொயர் பண்ணி தான் இங்கே என்னென்னு எழுதியிருக்காங்க 64ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஒரே ரூல் 3 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுனால அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இங்கே இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த அன்னோன் நம்பரை அப்படியே எடுத்துக்கோங்களேன். இங்கே பாருங்கள் 17 ப்ளஸ் அந்த தெரியாத நம்பர் 14. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரணும்னா 121 வரணும் அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 121 வந்திருக்கும்? 11 ஸ்கொயர் பண்ணால் தானே 121 வந்திருக்கும். அப்போ இதோட ஆவரேஜ் வந்து இங்கே 11ன்னு எனக்கு கிடச்சிருக்கணும். அதுதான் உங்களோட கொஸ்டின். டிவைடில் இருக்க 3 என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 17 நமக்கு தெரியாத நம்பர், அந்த 14 3 பேரையும் ஆட் பண்ணால் 11 3s கிடைக்கணும். அதாவது 33 கிடச்சிருக்கணும் உங்களுக்கு அப்படின்றது தான் ரூல். இப்போ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பேரையும் ஆட் பண்ணால் 31 வருது. 31 கூட என்ன ஆட் பண்ணால் 33 வரும் அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 2 வந்திருக்கணும். 31 2 ஆட் பண்ணால் தான் 33 கிடச்சிருக்கும். 33 3ஆல் டிவைட் பண்ணால் 11 ஸ்கொயர் பண்ணி தான் 121 போட்டிருக்க முடியும். அப்போ 2ன்ற செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எதிர் நம்பர் வந்து என்ன கனெக்ஷனில் சென்டர் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறீங்க. 4 இருக்குது, எதிரில் 16 இருக்குது. 4 கூட 4ஐ மல்டிபிள் பண்ணால் தான் இந்த 16 வந்திருக்கும்ல. அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 27 வரும்னா 3 கூட 9ஐ மல்டிபிள் பண்ணி தான் 27 வந்திருக்கும். அப்போ இந்த 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி தான் நடுவில் 13 அப்படின்னு எழுதியிருக்கணும் அவங்க. அதே மாதிரி இங்கே 13 வந்து இங்கே 65 ஆகிருக்கு. அப்போ 13 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 65 வந்திருக்கும்? 5 சார். அதே மாதிரி இங்கே 7 இருக்குது, இங்கே 42 ஆகிருக்கு. 7 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 42 வரும்? 7 6 ஆர் தான் 42 கிடச்சிருக்கும். இந்த 5 6 தான் ஆட் பண்ணி நடுவில் போட்டிருக்காங்க. ஸோ அதே ரூல் தான் இங்கேயும். இங்கே 3 இருக்குது, இங்கே 27 இருக்குது. 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 27 வரும்? 9. 9 இருக்குது, இங்கே 81 இருக்குது. 9 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 18 வரும்? 9 9s தான் 81 வரும். அப்போ இந்த 2 9 தான் ஆட் பண்ணி நடுவில் எழுதியிருப்பாங்க. 9 + 9 18 தான் கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.